वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणம். ஸோ நம்ம வந்து 68வது ஸ்லோகத்தோட முடித்தோம். குமுத்வதீம் பிரேக்ஷ்ய கலிந்த கன்யாம் தாரா பரிஷ்காரவதீம் த்ரியாமாம் நபஸ்தலீம் ச ஸ்புட ஹம்சமாலாம் நாதஸ்திரிதா பூதம் அமன்யத ஏகம். பிருந்தாவனத்தில் அங்கே யமுனை நதியும் இருக்குது, மேலே ஆகாசம் இருக்குது. ரெண்டுமே ஒன்றா ஆயிட்டா மாதிரி அங்கே வந்து கண்ணனுக்கு தோன்றதான். அதாவது அப்போ கண்ணன் அப்படி நினைக்கிறான். அதை திருதாபூதம் இவ நாதா அமன்யதங்கிறார். பகவானுக்கே ஒரு மோகம் ஏற்படுறதுன்னா யோசிச்சு பாருங்கோ. நாதா கண்ணனானவன் திருதாபூதம் ஏகம் அமன்யத மூன்றாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஒன்னா அவன் பார்த்தானா. ஒன்று வந்து கலிந்த கன்யா யமுனை, ரெண்டாவது தாரா பரிஷ்காரவதீன் த்ரியாமாம் ராத்திரி, அதுக்கப்புறம் நபஸ்தலி இரவு நேரம், நபஸ்தலி ஆகாசம், மூன்றாக இருக்கக்கூடிய விஷயத்த ஒன்னா பார்த்தான். ஏன்னா எல்லாமே டார்க்கா இருந்தது. ராத்திரியும் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல இருட்டா இருக்கு. கலிந்த கன்யா யமுனையும் உங்களுக்கு இருட்டு, ஆகாச பிரதேசங்களும் உங்களுக்கு வந்து இருட்டா இருக்கு. அதுல குமுத்வதி இப்ப இந்த யமுனையில இருக்கக்கூடிய அந்த அல்லிப்பூக்களை சொல்றார். அதுக்கப்புறம் ஆகாசத்துல இதுல ராத்திரியில இருக்கக்கூடிய தாரகைகள், ஆகாசத்துல அன்னப்பறவைகள் பறக்கிறது. இங்கே ராத்திரியும் ஆகாசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் மூன்று விதமாக இருக்கக்கூடியது எல்லாமே பிளாக் பேக்ரவுண்ட் வித் ஒயிட் டாட்ஸ் அப்படி தோன்றதுனால மூணும் ஒரே பெயிண்டிங் மாதிரி இருக்கோ அப்படின்னு வந்து பகவானுக்கு இங்கே தோணித்துன்னு முடித்தோம். அடுத்தது பந்தூகஜாலைஹி பரிதான சோபாம் இந்தீவரைஹி அப்ரதிமாம் அபிக்யாம் முகஸ்ரீயம் தாமரசைர் முராரேஹே சம்பிருத்திய லேபே ஷரத் ஆனுரூப்பியம். ஷரத்து முராரேஹே ஆனுரூப்பியம் லேபே. மெயின் சென்டென்ஸ் அதான். சரத்காலம் எப்படி இருக்குன்னா பகவான மாதிரி இருக்கு. பகவான் சரத்காலத்துல யமுனை ஆகாசம் எல்லாம் ஒன்னா இருக்குங்கிற மாதிரி மோகிச்சா. ஆனா ஜனங்கள் வந்து பார்க்கும் பொழுது சரத்காலமும் பகவானும் ஒன்னா இருக்கிற மாதிரி தோணித்தான். அப்படிப்பட்ட சக்தி அங்க. ஸோ சரத்காலம்ங்கிறது முராரேஹே ஆனுரூப்பியம், அந்த முராரியான கண்ணனுடைய ஆனுரூப்பியம், அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி, அந்த உவமையை லேபே அடைந்தது. எப்படின்னு ஒன்னொன்னா இப்ப சொல்ல போறார். முதல்ல வந்து பந்தூக ஜாலைஹி பரிதான சோபாம், கண்ணன் அப்படி பீதாம்பரத்தை கட்டிட்டு நிற்பான். இங்க வந்து பந்தூகங்கிற புஷ்பம் வந்து அப்படியே நல்ல மஞ்சளா இருக்கு. அந்த பந்தூக ஜாலைஹி, பந்தூகங்கிற புஷ்பத்தினுடைய ஜாலைஹி வெரைட்டி, ஏராளமான அந்த பந்தூக புஷ்பங்களினுடைய ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அந்த கூட்டங்களினால் பரிதான சோபாம் சம்பிருத்திய, எல்லா இடத்துலயும் நம்ம என்னத்தை சேர்த்துக்கணும்னா இந்த முராரேஹே பரிதான சோபாம் சம்பிருத்திய அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ அதாவது கண்ணனுடைய பரிதான சோபாம் வஸ்திரத்தினுடைய அழகை சம்பிருத்திய தரித்து கொண்டு. அடுத்தது கண்ணனுடைய ஒரு ஒரு இந்தீவரைஹி அப்ரதிம அபிக்யாம், கண்ணனுடைய அழகை தரித்து கொண்டு. அடுத்தது முராரேஹே முகஸ்ரீயம், முகத்தினுடைய அழகை தரித்து கொண்டு. இந்த சரத்தானது கண்ணனோட ஒரு சிமிலாரிட்டியை அடைஞ்சது. அப்படி ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ணிக்க போறோம். ஸோ முராரேஹே சரத்தானது எதனால எப்படி எப்படி கண்ணனுடைய ஒரு ஆஸ்பெக்ட் அது வந்து இமிட்டேட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வர்றார். ஸோ ஃபர்ஸ்ட் பந்தூகஜாலைஹி பரிதான சோபாம், அந்த பந்தூக குசுமங்களினுடைய ஜாலங்கிறத வியாக்கியானத்தில் எப்படி போட்டிருக்கார், புஷ்ப சமூகைஹின்னு போட்டிருக்கார். அந்த புஷ்பங்களினுடைய கூட்டங்களினால் முராரேஹே பகவானுடைய பரிதான சோபாம் பீதாம்பரத்தினுடைய அழகை சம்பிருத்திய. அடுத்தது இந்தீவரைஹி, நல்ல அந்த அல்லிப்பூக்கள், இந்த புஷ்பங்கள் ஆம்பல் பூக்கள், அதனால அப்ரதிமாம் அபிக்யாம், ஏன்னா கண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்மேக வண்ணன்னுங்கிறோம். ஆனா அது இன்னதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு ஒரு 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 கலர். சில இடங்கள்ல நீலம்ங்கிறோம், சில இடங்கள்ல கருப்புங்கிறோம். அது ஒரு கலர்ல தானே இருக்கு. அப்ரதிமாம்னா அது உமையே இல்லாத ஒரு கலரா இருக்கு.
இந்த சரத்காலமும் இந்த புஷ்பங்கள்னால, இந்தீவரங்கிற இந்த புஷ்பங்கள்னால, அதாவது அல்லிப்பூக்கள்னால, ஒரு அந்த ப்ளூ லிலிஸ்ங்கிறோம் இல்லையா, அது அந்த புஷ்பங்களினால் அப்பிரதிமாம் ஓமையில்லாத ஒரு அபிக்யாம் அழகை சம்பிருத்திய தரித்து கொண்டு, அந்த அழகும் கண்ணனுடைய ஒரு அழகு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு இந்த புஷ்பங்கள்னால. மூணாவது என்ன, தாமரசைகி, இது தாமரப்பூ. இந்த தாமரப்பூக்கள்னால இந்தீவரன்னா நீலோத்பலம் சொல்லிட்டோ, தாமரசைகிங்கிறச்சு பத்மைகிங்கிறார். ஸோ அந்த தாமரப்பூக்களினால் முராரேகே முகஸ்ரீயம் சம்பிருத்திய, முராரியினுடைய கண்ணனுடைய முகஸ்ரீயம் முகத்தின் அழகை, அவனுடைய முகத்தினுடைய அழகு தாமரப்பூவனுடைய அழகு மாதிரி இருக்கு. அவனுடைய பொதுவா அவனுடைய கலர் எடுத்து பார்த்தோம்னா இந்த நீலோத்பலம் மாதிரி இருக்கு, இந்தீவர புஷ்பங்கள் மாதிரி இருக்கு. அப்படி அவனுடைய மூர்த்தியினுடைய அழகு, முகம் அழகு மாத்திரம் தாமரப்பூவனுடைய அழகை தரித்து சம்பிருத்திய. மொத்தத்துல இப்ப என்ன ஆயிடுத்து, சரத்காலமானது கண்ணனுக்கு ஒப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்ணனுடன் ஒரு சிமிலாரிட்டி, ஆனுரூப்பியம், ஒரு உவமையை லேபே அடைந்தது. பந்தூக், இதுதான் அந்த அந்த நேச்சர் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு காவியத்துக்கும் எப்படி வித்தியாசப்படுறதுன்னு எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ காளிதாசனோடது எடுத்துட்டோம்னா அது வேற விதத்துல அட்ரஸ் பண்றது, பிகாஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் சேஞ்சஸ் இல்லையா. இங்க சப்ஜெக்ட் மேட்டர் கண்ணன்ங்கிறதுனால நமக்கு அவனை ஒட்டி 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 தேசிகர் வந்து அதை வர்ணிச்சுட்டு வர்றார். அழகா இருக்கு. பந்து கஜாலை பரிதான சோபாம் இந்தீவரை அப்பிரதிமாம் அபிக்யா, அபிக்யான அழகு, மூர்த்தினுடைய அழகு, பொதுவா ஒரு ஒரு லஸ்டர்னு எடுத்துக்கலாம். இந்தீவரை அப்பிரதிமாம் அபிக்யாம் முகஸ்ரீயம் தாமரசைர் முராரேகே சம்பிருத்தியலேபே சரத் ஆனுரூப்பியம். அடுத்தது பயோதராணாம் பலிதங்கரண்யா. ஆனுரூப்பியம் லேபேங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு உவமையை அடைந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால உபமாலங்காரம் எடுத்துக்கலாம் நேரடியாக. பயோதராணாம் பலிதங்கரண்யா திவஸ்ச தாருண்யம் இவ அர்ப்பயந்தியா விசித்திர பூம்னா சரதா ஸ்வசக்திம் விக்யாபயாமாச விஹாரகோபா. விஹாரகோபா, விஹாரகோபகான்னா கண்ணன். இங்க விளையாடும் அந்த, அதாவது தன்னுடைய லீலைய காமிக்கக்கூடிய அந்த கோபன் இருக்கானே கண்ணன், அவன் என்ன பண்ணான்னா ஸ்வசக்திம், தன்னுடைய சக்தியை, சரதா சரத்காலத்தை வைத்துக்கொண்டு விக்யாபயாமாச தெரிவித்தான். பகவானுடைய சக்திங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம், இந்த இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டியை பார்க்கும் பொழுதே எப்பப்பா எத்தனை விதமா அவன் வந்து சிருஷ்டி பண்ணிருக்காங்கிறத நமக்கு பார்த்தாலே அவனுடைய மாயாசக்தி நமக்கு தெரிஞ்சுடுறது. இதுல வித்தியாசமாக அந்த விருந்தாவனத்துல இந்த சரத்ருத்துவை வச்சுட்டு அவன் விளையாடுறத பார்த்தாலே அந்த சரத்ருத்துவனால தன்னுடைய மாயாசக்தியை தெரிவிக்கிற மாதிரி இருக்குங்கிற. எப்படி பொதுவா நமக்கு வந்து நரமுடி வர்றதுங்கிறது முடி இருக்கிற இடங்கள்ல தான் அந்த நரைய பார்க்க முடியும். பலித்தம்ங்கிறது வெள்ளையா ஆகிறதுங்கிறது. வெள்ளையா ஆகிறதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படின்னா இந்த இதுல வருது இல்லையா, பலித சத்மனாஜரான்னுட்டு ரகுவம்சத்துல சொல்றோம் அந்த 12வது சர்க்கத்துல. ஸோ பலித சத்மனா ஜராங்கிறச்சு காது கிட்டக்க வந்ததுங்கிறோம். காது கிட்டக்க வந்து முடிதானே வெள்ளையாகும். வேற எந்த ஒரு பார்ட்டும் வந்து நமக்கு வார்த்தக்கியத்துல வயசாகும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளையா ஆகிறதுங்கிற ஒரு பாயிண்டே கிடையாது. ஆனா இங்க வந்து மேகங்களை வெள்ளையாக்கி கொண்டு, மேகங்களுக்கு ஒரு நரையை ஊட்டிக்கொண்டுங்கிறார். விச் இஸ் பயோதராணாம் பலிதங்கரண்யா. திருத்தியா ஏகவச்சனத்துல இருக்கு, ஸ்ரீலிங்க பதம். சரத்காலத்துக்கு இங்க அட்ஜெக்டிவா போறது. சோ முதல் அட்ஜெக்டிவ் என்ன, பயோதராணாம் பலிதங்கரண்யா. பொதுவாக தலைமுடிக்கு தான் நமக்கு வந்து பலிதம் சிரகான்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன ஆறுதுன்னா ஸ்தனங்களுக்கு வந்து ஒரு நரையை கொடுக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு அர்த்தம். அந்த பயோதரங்கிற பதத்துக்கு வந்து மேகம்ங்கிறது தான். சரத்காலம் என்ன பண்றது, பயோதரங்களுக்கு ஒரு நரையை கொடுக்கிறதுன்னு எடுத்துக்கிறோம் பொதுவா. ஆனா அது வந்து விரோதாபாசம். ஸோ விரோதம் இருக்கிறத எப்படி நம்ம சரி கட்டுறோம்னா பயோதரங்கிறதுக்கு ஸ்தனம்ங்கிறது அர்த்தம் எடுத்துக்காத மேகங்கள்னு அர்த்தம் எடுத்துக்கணும்.
சோ பயோதராணாம் பலிதங்கரண்யா திவஸ்ச கார்த்தால வேளைய தாருண்யம் அர்ப்பயந்தியா. தாருண்யம் ஒரு விதத்துல மேகங்களுக்கு ஒரு வார்த்தக்கியத்தை கொடுக்கறது. திவஹாச்ச தாருண்யம் அர்ப்பயந்தியான திவஹா பொழுது நேரத்திற்கு, அதாவது நாளுக்கு ஒரு இளமைய கொடுக்கறது. இளமைங்கிறது இப்போ பருத்த மேகங்களா இல்லாத ஒரு ஜஸ்ட் ரொம்ப ஒரு நெலிஞ்சு இருக்கக்கூடிய மேகங்களா இருக்கு, ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு. அப்படி பொழுது நேரம் இருக்கு. அந்த மேகங்களை பார்க்கும் பொழுது இப்போ ஸ்தனங்கள் எப்படி ஒரு பெண்ணுக்கு, சின்ன பெண்ணுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க சரத்காலத்திற்கு அந்த பயோதர மேகங்கள் ரொம்ப ஒரு மெலிஞ்சு இருக்கிறதுனால, அண்ட் டேஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங், இல்ல அப்படியும் எடுத்துக்கலாம், இதர் பயோதரங்கள்னு எடுத்துக்காட்டா கூட நாளே குறுக ஆரம்பிச்சுடுத்து. ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் சம்மர், உங்களுக்கு ஆட்டம்ல இருந்து விண்டருக்கு போகிறதுக்கு என்ன ஆகும்னா, அந்த சம்மர் சோல்ஸ்டைஸ் தாண்டி ஜனவரி ஜூன் 23 21 என்னமோ அந்த சம்மர் சோல்ஸ்டைஸ் விச் இஸ் த லாங்கஸ்ட் டே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோவா நாளினுடைய ஒரு டைம் ஃப்ரேம் குறைஞ்சுட்டே வரும். the more you go towards the northern hemisphere, இந்த சவுத் போல் கிட்டக்கையோ இல்லைன்னா நார்த் போல் கிட்டக்கையோ போகணும், அதனுடைய எஃபெக்ட் நமக்கு கரெக்டா தெரியறதுக்கு. இங்க சரத்காலம் வரும் பொழுது நாளினுடைய பொழுது நேரம் இருக்கே, அந்த பொழுதுனுடைய நேரம் குறைஞ்சுட்டே வரும். அது இருக்கலாம். திவகாங்கர்ச்சே இங்க ஆகாசம்னு சொல்றார். ஆகாசத்துக்கு ஒரு தாருண்யத்தை கொடுக்கிறார், ஒரு இளமையை கொடுக்கிறார். இளமைங்கிறது இங்க நைர்மல்யம், விச் இஸ் ஒரு நிர்மலதாங்கிறார். சோ அது இன்னும் பளிச்சுன்னு இருக்கு. மேகங்கள்னால, பருத்த மேகங்கள்னால இல்லாமல் ரொம்ப ஒண்ணுமே இல்லாதபடிக்கு ஒரு இளமைய, as if it is a young girl, அந்த மாதிரி இருக்கா இந்த ஆகாசம். அப்படி அந்த தாருண்யத்தை, இளமையை அர்ப்பயந்தியா கொடுக்கின்ற சரத்காலம். ஆகாசத்திற்கும் பொழுது நேரத்திற்கும் ஒரு இளமையை கொடுக்கின்ற ஆகாசம். அதே சமயத்துல மேகங்களுக்கு ஒரு வயோதிகம், அதாவது மூப்ப கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த சரத்காலம். இப்படி விசித்திர பூம்னா, ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பூமான மகிமா, அதிசயமான ஒரு மகிமையை கொண்ட அந்த சரத்காலத்தை வைத்து விஹார கோபகா கண்ணன் தன்னுடைய சக்தியை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி மூப்பு ஒரே சமயத்துல ஒரே டயத்துல நம்ம மூப்பையும் பார்க்கிறோம், ஒரு இளமையையும் பார்க்கிறோம். ஆனா அது கவியினுடைய கண்ணோட்டத்துலதான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்கிற. மேகங்களுக்கு ஒரு மூப்பை கொடுத்து, வெண்மையை கொடுத்து, இதுக்கு ஆகாசத்துக்கு ஒரு தாருண்யத்தை கொடுத்து, ஆகாசத்துக்கு எப்படி இளமையை கொடுக்கிறாருன்னா ஒரு there is a clarity in it. நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்ப வருஷா காலத்துல அங்கங்க எக்கச்சக்க மேகங்கள் இருக்கிறத பார்த்தா என்னமோ சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆகாசத்துக்கு. வேற சரத்காலத்துல மேகங்களே இல்லாமல் பளிச்சுன்னு அப்படியே யங் ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் என்னமோ ஆகாசம். அப்படி ஆயிடுறது சரத்காலத்துல. சுருக்கமே இல்லாத பளிச்சுன்னு இருக்கு அந்த ஆகாசம். அதனால ஆகாசத்துக்கு ஒரு இளமையை கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த சரத்காலம். இப்படி விசித்திரமான ஒரு மகிமையை கொண்டதாக இருக்கு சரத்காலம். ஆனா சரத்து யாரால சிருஷ்டிக்கப்பட்டது? பகவான் தானே. அப்போ பகவான் இந்த சரத்காலத்தை வச்சுண்டு பாரு என்னுடைய மாயா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அப்படி தெரிவிக்கிற மாதிரி இருக்கான், அனௌன்ஸ் பண்றார். பயோதராணாம் பலிதங்கரண்யா திவஸ்ச தாருண்யம் இவ அர்ப்பயந்தியா விசித்திர பூம்னா சரதா ஸ்வசக்தி விக்யாபயாமாச விஹாரகோபா. அடுத்தது குமுத்வதி கல்பித பிருங்ககீதா சந்தர்ஷயன் தர்ப்பணம் இந்து பிம்பம் ச சாமரஹ சந்திரிகையா சிஷேவே தம் ஈஸ்வரம் தத்ர சரத் பிரதோஷா. இந்த சரத்காலத்து பிரதோஷ சமயத்துல நம்ம பரமேஸ்வரனுக்கு எப்படி உற்சவம் பண்ணுவோம், ஈஸ்வரன் இல்லையா. இங்கே ஈஸ்வரன் தேசிகருக்கு மனசுல அந்த பேதம் இல்லைங்கிறது தெரியறது பாருங்க. பிரதோஷ வேலை யாருக்கு அங்க இது ஜென்ரலி பிரதோஷ வேலையில சிவனுக்கு தான் அங்க முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா சிவனுக்கு தான் எதுவுமே ஈஸ்வரங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறதே. பரமேஸ்வரன் சொன்னா பொதுவாகவே நம்ம மைண்ட்ல விஷ்ணு வரமாட்டார், மைண்ட்ல சிவன் தான் வருவார். ஆனா இங்க கண்ணனை தான் வர்ணிக்கிறார். ஏன்னா தத்ரன்னு சொல்லி விருந்தாவனத்துல கண்ணனை வர்ணிக்கிறார். அந்த கண்ணனுக்கு பிரதோஷ காலம் எப்படி ஒரு சேவை புரிஞ்சுதுங்கிறார். சரத் பிரதோஷா
தம் ஈஸ்வரம் தத்ர அந்த விருந்தாவனத்தில் சரத்காலத்து பிரதோஷ வேளை, பிரதோஷ வேளையே ஒரு பர்சனிபிகேஷனா இங்க சொல்றார். அந்த சரத்காலத்து பிரதோஷ வேளை தம் ஈஸ்வரம் அந்த ஈஸ்வரனை சிஷேவே சேவித்தது. எப்படி சேவை புரிஞ்சது அதை இங்க சொல்றார். பிரதோஷ கால பூஜைக்கு 3 விஷயம். ஒன்னு பாட்டு, இன்னொன்னு இந்த கண்ணாடி காமிக்கிறது, அப்புறம் சாமரம் வீசுறது. இப்படின்னு 3 விஷயத்தை எடுத்துட்டு இங்க வர்ணிக்கிறார். சரத்காலம் எப்படி பாட்டு வாசிச்சது பகவானுக்கு அப்படின்னா, குமுத்வதி கல்பித பிருங்க கீதா. அங்க ஃபுல்லா அந்த குமுதம் அல்லி புஷ்பங்கள் இருக்கு, குமுத்வதி கல்பித. அதுல அந்த இங்க பார்த்தேன்னா குமுத்வதீஷு கல்பிதா செய்யப்பட்ட பிருங்க கீதிகி பிரமர கீதிகி. அந்த புஷ்பங்கள், குமுத புஷ்பங்கள், அல்லி புஷ்பங்கள் நிறைய இருக்கு வரிசையா. அந்த இடத்துல ஒரு வண்டனுடைய பாட்டானது, இசையானது அமைக்கப்பட்டது அல்லது நிர்மாணம் செய்யப்பட்டது. புஷ்பங்களுக்கு நேச்சுரலா வண்டு அப்படியே அட்ராக்ட் ஆகி வர்றது. அந்த சாயந்தர வேளையில ரீங்காரம் இட்டுன்ட்டு இருக்கு. அந்த பிரதோஷ வேளையில ரீங்காரம் இட்டுன்னு இருக்கும் பொழுது அது என்னமோ பிரதோஷ வேளை, சரத்காலத்து பிரதோஷ வேளையானது ஒரு சங்கீதத்தை உற்பத்தி செஞ்ச மாதிரி இருக்கு. எங்க உற்பத்தி செய்யறது? குமுத புஷ்பங்களிடத்தில். சோ குமுத்வதீஷு கல்பித பிருங்க கீதா. வண்டனுடைய ரீங்காரம் எனும் ஒரு பாட்டை இசைக்கிறார் போல் இருக்கிறது, இசைத்தது அப்படி. அடுத்தது இந்து பிம்பம் தர்ப்பணம் சந்தர்ஷயன்னு. பிரதோஷ வேளையில அப்படி சந்திரன் வேற இருப்பான் ஒரு பக்கம். அந்த சந்திரன் அதுதான் இந்து பிம்பம். அந்த சந்திரனுடைய பிம்பத்தை இங்க கண்ணாடி மாதிரி காமிக்கிறது. தர்ப்பணம் சந்தர்ஷயன்னு. இந்து பிம்பம் தர்ப்பண ரூபேண சந்தர்ஷயன்னு. அதை கண்ணாடி மாதிரி பகவானுக்கு காமிச்சு 2வது சேவை ஆயிடுத்து. 3வது சேவை என்ன? சாமரம், நிலவொளியே சாமரம். இங்க சந்திரிகையா ச சாமரஹா. சந்திரிகையா நிலவொளியை வைத்து சாமரத்தை கொண்டது போல் ச சாமரஹா. இவ போல்னு நம்ம சேர்த்துக்கிறோம். ச சாமரஹா சரத் பிரதோஷா. அந்த இவ எல்லாம் இல்லாததுனால இதை கம்ய உத்பிரேக்ஷான்னு வச்சுக்கணும். அது பிரதோஷ வேளை சாமரத்தை கையில வச்சுட்டு பகவானுக்கு வீசாதே, அது உண்மை இல்லையே, சம்பாவனா தானே. ஸோ சம்பாவனா சியாத் உத்பிரேக்ஷா. ஸோ இந்த இடத்துல இவ நூனம் அந்த மாதிரி பதங்கள்லாம் உபயோகப்படுத்தாததுனால இது ஒரு கம்ய உத்பிரேக்ஷான்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஈஸ்வரன்னுட்டு நான் பரமேஸ்வரன் எடுத்துட்டேன். இவர் யதா ராஜானஹா சேவா குஷலாஹா கான தர்ப்பணாதி உபஹாரேண பிரீணயந்தஹா சேவந்தே ஏவம் சரத்பிரதோஷா அப்படி பகவந்தம் சிஷேவேன். எவ்வாறு அரசர்களை ராஜானம் ராஜானஹா இல்ல, இந்த இடத்துல ராஜானம் அரசனை சேவா குஷலாக சேவை புரியறதுல தேர்ச்சி பெற்றவர்கள் கான பாட்டு தர்ப்பணம் அதாவது கண்ணாடி முதலிய உபகாரங்கள் அந்த அந்த சேவைகளை உபகரணங்களை வச்சுண்டு பிரணயந்தகா பகவான் இவரை ராஜாவை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு சேவை புரிவாளோ அதுபோல இங்க சரத் பிரதோஷமானது பகவானை சேவிக்கிறதுன்னு எடுத்துக்கிறார். குமுத்வதி கல்பித பிருங்ககீதா சந்தர்ஷயன் தர்ப்பணம் இந்து பிம்பம் சச்சாமரஸ் சந்திரிகையா சிஷேவே தமீஸ்வரம் தத்ர சரத் பிரதோஷா. அடுத்தது சரோருஹாம் ரக்த சிதாசிதானாம் ஸ்தானேஷு பிருங்கத்வனிபிஃப் பிரதேனே ஜிகீஷதஃப் பஞ்சசரஸ்ய விஸ்வம் தூர்ணம் பிரவృத்தைரிவ தூர்ய கோஷைஹி. ரக்த சித அசிதானாம் சரோருஹாம் பிருங்கத்வனிபிஹி சரோருஹாம் ஸ்தானேஷு பிருங்கத்வனிபிஹி விஸ்வம் ஜிகீஷதः பஞ்சசரஸ்ய தூர்ய பிரவృத்தைஹி தூர்ய கோஷைஹி இவ தூர்ணம் பிரதேனே. அங்க நிறைய தாமரை பூக்கள் இருக்கு. சரத்காலத்துல எப்பவுமே உங்களுக்கு தாமரையினுடைய மலருதல் அந்த சமயத்துல தான். ஜென்ரலி தாமரை இயர் ரவுண்டு சொல்றா. இந்த ஊர் ரோஜா பூ மாதிரி
அது என்னமோ இயர் ரவுண்ட் அது பூக்கிற மாதிரி இருக்கு. எல்லா சீசன்லயும் உங்களுக்கு வந்து தாமரைப்பூனுடைய வர்ணனை வந்துடுறது. சரோருஹாம் தாமரை பூக்கள். அந்த தாமரை பூக்கள் 3 கலர்ல இருக்கு. ரக்த, சித, அசித. ரக்த செந்தாமரை, சித வெள்ளத்தாமரை, அசிதங்கரிச்சு நீலத்தாமரை. இப்படி 3 ப்ளூ லோட்டஸ். ஸோ 3 கலர்ல இருக்கக்கூடிய தாமரை பூக்களினுடைய ஸ்தானேஷு அது இருக்கும் இடங்களில் பிருங்கத்வனிபிகி விஸ்வம் ஜிகிஷ். சரி, அதாவது மன்மதனுக்கு வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசை. அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக அவன் வந்து முதல்ல ஒரு வாத்தியம் வாசிச்சுண்டு அவன் கிளம்பணுமா இல்லையா? மன்மதனை ஜெயிக்கிறதுனாலே பகவத் பாதாள் தான் அதை சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி மதுகர மயி பஞ்சவிஷிகாக வசந்த சாமந்தோ மலையமருது ஆயோதன ரதா. அதாவது அவனுக்கு கையில் இருக்கக்கூடிய தனுசு வில் என்ன? பௌஷ்பம், புஷ்பத்தினால ஆனது. ஆக்சுவலி பௌஷ்பம் தனுன்னா இது இக்ஷு, கரும்பு வில்லு, கருப்பு சிலைன்னு சொல்றோம் இல்லையா அபிராமி அந்தாதில, அதுதான் அந்த தனுஷ் பௌஷ்பம். மௌர்வி மதுகரமை, நான்கயிறு. என்னன்னா வண்டுகள் தான் நான்கயிறு. பஞ்சவிஷி 5 பானங்கள் தான் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு ஆயோதன ரதா யாருன்னா மலைய மறுத்து, மலைய மாறுதம். அது ஃபாஸ்டாகவும் போகாது, மெதுவா அப்படியே லைட் பிரீஸ். அதுதான் ரதமா. இது ஃபாஸ்டாகவும் போகாது. கையில இருக்கிற அம்பும் வந்து 5 அம்பு தான். வண்டுகள் 4 இந்த வண்டுகள் வந்து ஒரே இடத்துல நிக்காது, ஒரே சமயத்துல சுத்திண்டே இருக்கும். வேற கையில வில்லா என்ன 4 இல்லாத வில்லு எங்க இருந்து இது பண்ண முடியும்? வில்லு வேணா கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிக்கலாம், அது வந்து கரும்பு அப்படின்னு அது மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோன்றது நமக்கு. இப்படி இருக்கிறவன் ததாபி ஏகா ஒரே ஆளா இருக்கான். மலைய மருத் ஆயோதன ரதா ததாப்யேக சர்வம் ஹிமகிரு சுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜெகதித மரங்கோ விஜயத்தேம்ப. ஓம் கடைக்கண் பார்வை இருக்கே, அது அந்த பார்வை தூளி பட்டுது அவன் மேல, மன்மதன் மேல. ஒண்டி ஆளா இந்த உலகத்தையே ஜெயிக்கிறானே. அந்த யாருமே இந்த மன்மதனுடைய எஃபெக்ட்ஸுக்கு அடியில வரலங்கிறது கிடையாது. Everybody has seen that once in their life, at least அஸ்மின் ஜன்மனி ஜன்மாந்தரேவா. ஏதோ ஒரு சமயத்துல அந்த காதல் வயப்படுறதுங்கிறது ஒரு இயற்கை மனுஷனுக்கு. அப்படின்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு மன்மதனுக்கு. அப்போ அவன் ஜெயிக்கிறதுக்கு கிளம்பணும்னா பின்னாடி இன்னொரு இடத்துல சௌந்தர்யலஹரியில சொல்லுவார் ஜைத்ர ரதஹாம்பர். அவனுக்கு ஒரு ரதம் வேணும்னா அம்பாளுடைய அந்த 2 தாடங்கம் தான் அவனுடைய ரதத்துக்கு வந்து சக்கரம் மாதிரி இருக்கும்பர். முகமே வந்து ஒரு ரதம் மாதிரி இருக்கும்பர். ஏதோ விளையாடி இருப்பார் அந்த மன்மதனையும் அம்பாளையும் வச்சுட்டு. அங்க வந்து நிறைய அப்படி பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இங்க வந்து உலகத்தை விஸ்வம் ஜிகீஷதா, உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற பஞ்சசரஸ்ய 5 அம்ப வச்சுட்டு உலகத்தை ஜெயிக்கணும்னு பாக்குறானே, அவனுக்கு தாரதம்பட்டையோட அவன் வரணுமோ இல்லையோ, அவனோட அனௌன்ஸ்மெண்ட் வரணுமா இல்லையா, அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு. அது இந்த வண்டனுடைய சத்தத்தை வச்சுண்டு பிருங்கத்வனிபிகி, அந்த வண்டுகள் எங்க இருக்கு? தாமரை பூக்களை சுத்தி இருந்துட்டு இருக்கான். செந்தாமரை, வெள்ளத்தாமரை, நீலத்தாமரை நுட்டு பலவிதமான தாமரைகளினுடைய இடங்களில் ஸ்தானேஷு பிருங்கத்வனிபிகி வண்டனுடைய சத்தங்களை வைத்து தூரிய பிரவருத்தைஹி தூரிய கோஷைஹி இவ கிளப்பப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட தூரியங்கிறது அந்த முரசு சத்தம் இருக்கே, அந்த முரசனுடைய ஒரு சத்தங்கள் அல்லது அந்த ஒரு இது மாதிரி ஒரு பியூகல் மாதிரி ஒன்று இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த அதனுடைய ஒரு சத்தங்கள் என்னெல்லாம் வார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உண்டோ அதை எடுத்துக்கணும் இங்க. அந்த இல்ல மங்களவாத்தியங்களுடைய சத்தம் போல தூர்ணம் சீக்கிரமாக பிரதேனே அப்படியே அந்த அந்த வண்டனுடைய ரீங்காரங்கள் எங்கும் பரவின. சோ இது வந்து பாவை பிரயோகத்துல இருக்கு. பிருங்கத்வனிபிஹி தூரிய கோஷைஹி இவ பிரதேனே, அது வந்து நீண்டது. இந்த கர்மகர்த்தரிங்கிற கர்மகர்த்தரி பாவே லிட் பார்த்தேன்னா, கர்மகர்த்தரின்னா சத்தம் ஒலித்தது, அதுதான் அர்த்தம் இங்க. சத்தம் ஒலிக்கிறதுன்னா யாரோ ஒருத்தர் சத்தத்தை போடணுமோ இல்லையோ, அந்த சத்தத்தை துவனிம்
கரோ சப்தத்தை செய்கிறார்கள் அப்படிதான் வரணும். அப்ப கர்மாவா இருக்கிறதே உங்களுக்கு வந்து கர்த்தாவா மாறிடுதுன்னா அதுக்கு கர்மகர்த்தான்னு பேரு. அதையே பாவே பிரயோகத்துல திருத்தியா விபக்தி போட்டோம்னா அதுக்கு கர்மகர்த்தரி பாவேங்கிறார். இது ஒரு பெக்யூலியர் யூசேஜ். ஸோ நம்ம டைரக்டா இதுல எடுத்துட்டோம்னா கர்ம கர்த்தரி பிரயோகத்துல எடுத்துட்டோம்னா வண்டு சப்தங்கள் ஒலித்தன அல்லது நீண்டன பிரதேன ஒரு தேர் வாஸ் an extension of that sound which resembled like the மங்களவாத்தியங்கள் மாதிரி அப்படியே அந்த உலகத்தை ஜெயிக்கணுங்கிற மன்மதனுடைய மங்களவாத்தியங்கள் மாதிரி இருக்கு. சர்வோருஹாம் ரக்த சிதாசிதானாம் ஸ்தானேஷு பிருங்கத்வனிபிஃப் பிரதேனே ஜிகீஷதஃப் பஞ்சசரஸ்ய விஸ்வம் தூர்ணம் பிரவருத்தைரிவ தூரிய கோஷைஹி. அடுத்தது நிர்முக்த போகேந்திர நிபைஃப் பயோதைஹி நபஸ்தலி வியாப்ததனு பபாசே அனங்க யோக்யைஹி ஹரிநீல பூமிஹி தௌத பிரகீர்ணைஹி இவ சாமர ஓகைஹி. ஆகாசத்துல எப்படி இருக்குன்னா வெள்ளையா மேகங்கள் அங்கங்க இருக்கு. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய மேகங்கள் பார்க்கறதுக்கு எப்படின்னா அப்படியே இந்த பாம்பு சட்டையை உரிச்சு போட்டிருக்கு எங்க பார்த்தாலும் அது மாதிரி இந்த மேகங்கள் வெள்ளையா இருக்கு. ஏன்னா அது வருஷா காலம் முடிஞ்சுடுத்து மழை கொட்டி தீந்தாச்சு. அதனால அந்த கருப்புத்தன்மை அதுக்கு இல்லை. ஏன்னா உள்ள ஜலம் இல்லை. வெள்ளையா இருக்கிறதுனுடைய இதுவே நோ வாட்டர். சரத்காலத்துல உங்களுக்கு வந்து ஜலம் கிடையாது. அதனால வெள்ளை மேகங்கள் எப்படி இருக்கு? நிர்முக்த போகீந்திர நிபைஹி பயோதைஹி. போகீந்திர பாம்புகள் சட்டையை உரித்து போட்டு இருக்கக்கூடிய அந்த சட்டையை போல இருக்கு இந்த மேகங்கள். ஆக்சுவலி முக்த கஞ்சுக சர்ப்பராஜ துல்யைஹி பார்க்கறதுக்கு பாம்புகள் மாதிரி இருக்குங்கிற, அதாவது சட்டையை உரிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடிய மேகங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி அது வேற விதமா வரணும். பாம்பனுடைய நிர்மோகத்தை போல இருக்குன்னு வரணும். அதனுடைய சட்டை தான் வெண்மையா இருக்கும். அந்த பாம்பு வந்து உங்களுக்கு நல்ல கருத்த மேனியா இருக்கும். இல்ல வெள்ளை பாம்போ நம்ம தெரியல. கருத்த மேனியா இருந்தா கூட அதனுடைய சட்டை அது உரிச்சு போடும்பொழுது அது வந்து ஒரு நல்ல வெள்ளையர்னு தான் இருக்கும். அது உரிச்சு போடுற சட்டை அந்த சட்டை மாதிரி இருக்கா இந்த பயோதைகி மேகங்கள். அந்த மேகங்களினால் நபஸ்தலி ஆகாசமானது வியாப்த தனுஹு பபாசே, அதனால் அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை கொண்டதாக இருக்கு ஆகாசம். ஆகாசத்துக்கு சரீரம்ங்கிறதே கிடையாது. அந்த சரீரத்துல சட்டை போட்டா மாதிரி இருக்குங்கிறார். அந்த சட்டை எது என்ன? மேகங்கள். மேகங்கள் வெள்ளையா இருக்கு. எது போல வெள்ளையா இருக்கு? பாம்பு உரிச்சு போட்ட சட்டை மாதிரி வெள்ளையா இருக்கு. எவ்வளவு தூரம் போறது பாருங்க. நிர்முக்த போகீந்திர நிபைஹி பயோதைஹி நபஸ்தலி வியாப்த தனுஹு பபாசே. இந்த பயோதைஹி வியாப்த தனுஹு மேகங்களினால் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டதாக நபஸ்தலி ஆகாசமானது பபாசே பிரகாசித்தது. மேலும் இன்னும் முடியல. அது இன்னும் எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னா, இந்த மன்மதனுக்கு வந்து மங்களவாத்தியம் வாசிச்சாச்சா முந்தின ஸ்லோகத்துல. அப்போ ஊர்வலம் கிளம்பணுமோ இல்லையோ, உற்சவத்துக்கு அவன் கிளம்பும் பொழுது சாமரம் வீசணும். அரசனும் இல்லையோ, அரசனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மங்களவாத்தியம் வரணும். மங்களவாத்தியத்துக்கு அப்புறம் சாமரம் வீசணும் அவனுக்கு. இந்த அவனுக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய சாமரங்களை நல்ல ஒரு கருத்த பூமியில காய வைக்கிறதுக்காக நம்ம போட்டிருந்தோம்னா அதை நன்னா வந்து தோச்சு சாமரங்கள் எல்லாம் நம்ம அலம்பி கிளம்பி அதை வந்து பிரக்ஷாலனம் பண்ணி அதை போய் நம்ம வந்து ஒரு இந்திரநீல கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு மலையில இல்ல பூமியில அதை வந்து காய வைக்கிறதுக்கு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஆகாசம்ங்கிற. ராத்திரி வேளையில வர்ணிக்கிறார். வெள்ள மேகங்கள் இருக்கு. ராத்திரி பின்னாடி ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட்ல இருக்கு. இல்லைன்னா மார்னிங்லேயே அப்படித்தானே இருக்கும் உங்களுக்கு. ப்ளூ நல்ல ப்ளூவா இருக்கும். சில சமயம் சரத்காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கும். ஒரு லைட் சஃபயர் கலர்ல இருக்கும் அது. அந்த ஹரிநீல பூமிகி இவ நபஸ்தலி.
ஹரிநீல இந்திரநீல கல்லினுடைய பூமி, அதனால் செய்யப்பட்ட ஒரு தரை எப்படி இருக்குமோ அந்த தரையை போல் இந்த ஆகாசம் இருந்தது. அந்த தரையில இந்த மேகங்கள்லாம் இருக்கே, அந்த ஆகாசத்துல இருக்கிற மேகத்தை எப்படி வர்ணிக்கிறார்? அனங்க தௌத பிரகீர்ணைஹி அனங்க யோக்யைஹி சாமர ஓகைஹி இவ பபாசே. ஹரிநீல பூமிஹி இவ பபாசே. மொத்தம் இங்க உங்களுக்கு உபமா வந்திருக்கு. தௌத பிரகீர்ணேஹி, தௌத நன்னா தோச்சு அப்படியே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த ஈரோடு, பவானி அந்த சைடெல்லாம் போனேன்னா, அவினாசி அந்த சைடெல்லாம் போனேன்னா, கோயம்புத்தூர் பக்கம் துணி டெக்ஸ்டைல் ஏரியா இல்லையா, அவள்லாம் தோச்சு தோச்சு கொடியில உணர்த்த மாட்டா, இதுல பூமியில அப்படியே அந்த டை பண்ணிட்டு அந்த துணி அப்படியே உணர்த்திருக்கா, பூமியில ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கா. அந்த மாதிரி நேரம் வந்தது. ஹரிநீல பூமி நல்ல இந்திரநீல கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு தரை, அங்க இந்த சாமரங்களை நன்னா அலம்பி அங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கா காயறதுக்காக. இந்த சாமரங்கள் எதுக்கு? அனங்க யோக்யைஹி, மன்மதனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சாமர ஓகைஹி, சாமரங்களினுடைய கூட்டங்களினால், அதுவும் எப்படி? தௌத பிரகீர்ணைஹி, நல்ல தோச்சு உணர்த்தப்பட்டவைகளான சாமர ஓகைஹி, சாமரங்களினுடைய கூட்டங்களினால், கூட்டங்களுடன் கூடின ஹரிநீல பூமிஹி, இந்திரநீல பூமி போல் இந்த நபஸ்தலி ஆகாசமானது பபாசே பயோதைஹி வியாப்ததனுஹு, மேகங்களினால் வியாபிக்கப்பட்ட ஒரு மூர்த்தியை கொண்டதாக பபாசே பிரகாசித்தது. ஒரு ரிச் இமேஜினேஷன் மைண்ட்ல இருக்கு. நிர்முக்த போகீந்திர நிபை பயோதைஹி நபஸ்தலி வியாப்ததனுர் பபாசே அனங்க யோக்யைஹி ஹரிநீல பூமிஹி தௌத பிரகீர்ணைரிவ சாமரௌகைஹி விபாவ்ய பந்தூக விபாத சந்தியாம் காலோச்சிதம் கல்பயிதும் விஹாரம் த்விஜைருபாதாவி நிசர்க சுத்தைஹி அங்கீகிருதானாவில தீர்த்த தோயைஹி. அங்கீகிருத அனாவில தீர்த்த தோயைஹி நிசர்க சுத்தைஹி த்விஜைஹி உபாதாவி. இங்க அன்னபக்ஷிகள் எல்லாம் அன்னபக்ஷிகளினால் அடையப்பெறுகின்றதாக இருக்கு இந்த ஒரு அந்த அதாவது காலோச்சிதம். ஒரு நிமிஷம், உபாதாவி அது ஓடுறது, அவ்வளவுதான். அன்னபக்ஷிகள் அப்படியே அதை நோக்கி ஓடுறதுங்கிறார். எதை நோக்கி? இங்க சந்தியா காலத்தை நோக்கி. சோ பந்தூக விபாத சந்தியாம் காலோச்சிதம் விஹாரம் கல்பயித்தும் பந்தூக விபாத சந்தியாம் விபாவ்ய த்விஜைஹி உபாதாவி. அன்னபக்ஷிகள்லாம் விளையாடுறதுக்குன்னுட்டு ஓடுறது. இது உபாதாவிங்கிறச்சு அன்னபக்ஷிகள் உபாதாவி ஓடுறதுங்கிறது சரிப்பட்டு வராது, பறந்ததுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. உபதாவிதம் பாவே பிரயோகமா, அதனால இட் வாஸ் ரன் பை த பேர்ட்ஸ்ன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது, தமிழ்லையும் அது ஒட்டி வராது. அதனால நம்ம கர்த்தரி பிரயோகத்தில் தான் எடுத்துக்கணும். ஸோ த்விஜாஹா உபாதாவன், அதனால அந்த த்விஜகாங்கிறச்சே 2 முறை பிறக்கிறது. த்விர் ஜாயதே இது த்விஜகா. இது பறவை, பல்லி, எதெல்லாம் முட்டையிலிருந்து முட்டையாக ஒரு தடவை பிறந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பிறக்கிறதோ அவைகளுக்கும் சொல்கிறோம். பாம்பு பல்லியிலேருந்து எல்லாத்துக்கும் சொல்கிறோம். பிராமணர்களுக்கும் உண்டு, பல்லுக்கும் உண்டு. பல்லு 2 தடவை முளைக்கிறது, போத் ஆஸ் அ மில்க் டூத் அண்ட் தென் பர்மனன்ட் டூத், அதுக்கும் த்விஜான்னு பேரு. இங்க பிராமணர்கள், க்ஷத்ரிய, வைஷ்ய யார் யாருக்கு பூனல் உண்டோ அவளுக்கும் த்விஜான்னு. இங்க சரத்காலத்துல அன்னபக்ஷிகள் எல்லாம் வருஷா காலம் முடிஞ்சதுனால அது வரைக்கும் ஹைடிங்ல இருந்தது. சரத்காலம் வந்த உடனே எங்க பார்த்தாலும் அது பறக்கிறதுங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன். த்விஜைஹி உபாதாவி. இந்த அன்னபக்ஷிகள் எப்படி இருக்கு? நிசர்க சுத்தைஹி, நிசர்க சுத்தைஹி இயற்கையாகவே வெண்மையாக இருக்கக்கூடிய த்விஜைஹி அன்னபக்ஷிகள், ஹம்சைஹி. அதை தனியா வச்சுப்போம். ஏன்னா இந்த மீனிங் வேற ஒரு இந்த சப்தசக்தி மூலத்வனிம்போம். சப்தசக்தி மூலத்வனின்னா அந்த வார்த்தைகளுக்கு டபுள் மீனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வேற ஒரு அர்த்தம் நமக்கு தோன்றது. அது ஆனா கான்டெக்ஸ்டுக்கு சரிப்பட்டு வராது. சரத்காலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை.
ஆனால் அதை நம்ம வந்து அதனால துவனியாக அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிட்ரல் மீனிங்காக பார்த்துருவோம். த்விஜைஹி அன்னபக்ஷிகள் உபாதாவி பறக்கின்றன. அந்த அன்னபக்ஷிகள் எப்படி இருக்கு? நிசர்க சுத்தைஹி இயற்கையாகவே வெண்மையாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பந்தூக விபாத சந்தியாம், அந்த பந்தூக புஷ்பங்கள் இருக்கு. அதனால சந்தியா காலமாக தோன்றி அப்படின்னு தாம் விபாவிய, அந்த சந்தியா காலத்தை சந்தியா காலமோன்னு நினைச்சுண்டு, பந்தூக புஷ்பங்கள் ஒரு மாதிரி அந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம், அதனுடைய கொத்து கொத்தா அது பூக்கிறத பார்த்த உடனே சந்தியா காலம் வந்துருத்தூன்னு நினைச்சுண்டு விபாவிய காலோச்சிதம் விஹாரம் கல்பயித்தும், அந்த சமயத்துல அதாவது சந்தியா காலத்துல செய்ய வேண்டிய ஒரு அல்லது சரத்காலத்துல செய்ய வேண்டிய ஒரு விளையாட்டு விஹாரம், அதை செய்வதற்காக கல்பயித்தும், அதை செய்வதற்காக எங்க இந்த அன்னபக்ஷிகள்லாம் சரி விளையாடுறதுக்கு டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சரத்காலத்துல அது போய் குளத்துல எல்லாம் இறங்கி விளையாடும். அந்த அன்னபக்ஷிகள் அந்த குளத்தை நோக்கி போகிறதுன்னு எடுத்துக்கலாம், உபாதாவி ஓடுறது அப்படின்னு. ஸோ காலோச்சிதம், அந்த காலத்துக்கு சரத்காலத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய விஹாரம் விளையாட்டை கல்பயித்தும் செய்வதற்காக அங்கீகிருத அனாவில தீர்த்த தோயைகி, இந்த தனக்கு விளையாடுவதற்கு உச்சிதமாக அங்க வந்து தீர்த்த தோயம், தீர்த்த தோயம்னா அந்த எங்க போய் விளையாடணுமோ அந்த ஜலங்கள் இருக்கே, அந்த தீர்த்தம்னா இருப்பிடம். ஸோ ஒரு குளம், நதி, இவைகளினுடைய ஜலம் இப்ப எப்படி இருக்குன்னா அனாவில. ஆவிலம்னா மலினம், அனாவிலம்னா அப்பழுக்கற்ற. ஸோ விச் மீன்ஸ் ஒரு இட் இஸ் வெரி பியோர். மழை காலத்துல மழை பெஞ்சு அப்படியே கீழே இருக்கக்கூடிய சேத்தையும் மண்ணையும் அப்படியே களறி விட்டுன்னு இருக்கும். வேற சரத்காலத்துல மழை பெய்யாததுனால அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கிறச்சு உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகி ஜலம் மேல வந்து நல்ல கிளியரா இருக்கும், தெள்ள தெளிவா இருக்கும். அப்போ அங்கீகிருத அந்த அந்த அனாவில அழுக்கில்லாத ஜலத்தை அங்கீகாரம் செய்து கொண்டு அதை வந்து ஏற்றுக்கொண்டு, பிகாஸ் இட் இஸ் பியூர், இந்த அன்னபக்ஷிக்கு அங்க போய் விளையாடணும்னு அதை வந்து ஏத்துக்கிறதாம். இட் அக்செப்ட்ஸ் த வாட்டர் தட் இஸ் தேர் ரைட் நோ. இல்லைன்னா வருஷா காலத்துல அது வந்து ஒத்துக்கல அந்த ஜலத்தை, அதுல போய் குளிக்கிறது. அன்னபக்ஷிக்கு வந்து ஃபினிக்கி பறவைன்னு சொல்ற, நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, அது போய் இந்த கலங்கின ஜலத்துல உள்ள இறங்கித்துனா அது ஒரே சேரும் சகதியுமா அது வந்துருமே, அதனால அதுக்கு பிடிக்காதான். அதனால என்ன பண்றதுன்னா இந்த இந்த கிளியரா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜலத்துக்குள்ள அது போய் அது முங்கிறதுங்கிறார். அங்கீகிருத அனாவில தீர்த்த தோயைகி, இந்த பறவைகள் அழுக்கில்லாத ஜலங்களை ஒப்புத்து கொண்டு உபாதாவி அதை நோக்கி பறக்கின்றன. இந்த பந்தூக விபாத சந்தியாங்கரிச்சு ஜென்ரலி அந்த பந்தூக புஷ்பம் வந்து மத்தியான வேளையில பூக்கிற பூ, அது சந்தியா வேளையில பூக்காது. இது கொத்து கொத்தா மத்தியான வேளையில பூத்திருக்கிறத பார்த்த உடனே சந்தியா வேலை நினைச்சுட்டு போய் ஜலத்துல இறங்கி குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுதான் இந்த அன்னபக்ஷிகள். இதுல நமக்கு வந்து கம்யமா துவனியா இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, த்விஜங்கிறத வந்து பிராமணர்கள்னு எடுத்துட்டு நிசர்க சுத்தைஹி த்விஜைஹி, ஸ்வதஹா இயற்கையாகவே பவித்திரமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் பந்தூக விபாத சந்தியாம் விபாய, இந்த விபாவிய பந்தூக புஷ்பங்களை பார்த்துட்டு சந்தியா காலம் வந்துருத்தோன்னு நினைச்சுண்டு சந்தியோபாசனை பண்ணணுமே, தற்கால உச்சித விஹாரம் கல்பயித்தும், அந்த சந்தியா வேலைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஹாரம்னா இங்க வந்து அக்னி காலம், அக்னிய மூட்டி அவ பண்ண வேண்டிய அக்னிஹோத்திரம் அல்லது சந்தியோபாசனை என்ன பண்ணணுமோ அக்னி விஹரணம்ங்கிறார். ஸோ அக்னிய செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தும், அதை செய்வதற்காக முன்னாடி என்ன பண்ணணும், அக்னி காரியம் பண்றதுக்கு முன்னாடி போய் ஸ்நானம் பண்ணணும். அப்போ ஸ்நானார்த்தம் சிந்தித்த நிர்மல தீர்த்த தோயைஹி உபாதாவி. சோ மனசுல நிர்மலமான ஜலத்தை பத்தி நினைச்சுண்டு, அங்கீகிருத மனசுல அந்த ஜலத்தை பத்தி நினைச்சுண்டு இவன் அந்த ஜலத்தை குறிச்சு போகிறான்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு மீனிங் வருது அந்த இடத்துல. விபாவிய பந்தூக விபாத சந்தியாம் காலோச்சிதம் கல்பயித்தும் விஹாரம்
द्विजैरुपाधावि निसर्गशुद्धैः अंगीकृतानाविल तीर्थतोयैः अंगीकृत अनाविल तीर्थतोयैः சரியா वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्